Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கியை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு பொரியல் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பொரியல் நீங்கள் முள்ளங்கியில் தான் செஞ்சீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன், பெரிய சைஸில். இந்த முள்ளங்கியில் தோலை நல்லா பீல் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா பக்கமும் தோல் எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம துருவிக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி முள்ளங்கி பொரியல் இப்படி செஞ்சுருப்பீங்களான்னு தெரில. பட் முள்ளங்கியை கட் பண்ணி போடுறத விட துருவி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் முள்ளங்கியோட ஸ்மெல்லே நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி கேரட் துருவுறது எடுத்திருக்கேன். அதில் இந்த பெரிய பல்லில் வச்சு துருவிக்கோங்க. இதில் பண்ணும்போது உங்களுக்கு துருவல் நல்லா கிடைக்கும். சின்ன பல்லில் வச்சு துருவினிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜூஸியாக போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த உருவமே வராது முள்ளங்கி. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இது முள்ளங்கி பொரியல்னு யாருனாலே கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்மெல்லும் அடிக்காது. மெயினாக முள்ளங்கின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஸ்மெல்லுக்காகவே எல்லோரும் ஓடிடுவாங்க, முள்ளங்கியே பிடிக்காதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அடிக்கடி இந்த முள்ளங்கி வாங்கி செய்வீங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பட் யாருமே இந்த முள்ளங்கி விரும்பி சாப்பிட்றதில்ல. ஸோ வீட்லேயும் யாரும் அடிக்கடி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அவங்களே திரும்ப கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா துருவி எடுத்ததுக்கப்புறமா கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக போயிட வேணாம். இப்போ இதில் எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் பொரியல் தாளிச்சு விட்ற மாதிரி தான். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் பொரியலுக்கு ஆட் பண்ணுற மாதிரி கருவேப்பிலை அண்ட் பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, சின்ன வெங்காயம் உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆனதும் முள்ளங்கியை டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் முள்ளங்கியை ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த முள்ளங்கிலேயே தண்ணி விடும். பட் இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். அதனால் தண்ணியை நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா மட்டும் போதும். முள்ளங்கியை நல்லா பரப்பிட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிட்டு இப்போ இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெள்ளை கலர் அப்படியே இல்லாமல் வேறு கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கையில் நசுக்கி பார்த்திங்கனாலே தெரியும். தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். துருவினதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்காகட்டும், வீட்டில் இருக்க பெரியவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் இதை செஞ்சு கொடுத்துட்டு என்ன காயினே சொல்லாதீங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. என்ன காயினே தெரியாது அவங்களுக்கும். முள்ளங்கின்னு கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் சொல்கிற வரைக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.